பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கவிஞர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். 3 வருடங்களாக கலந்துக்காத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போயிருக்காரு. இது பல்வேறான விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சீமான் அவர்களும் ஒரு சேர விமர்சிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இத்தனை வருஷம் கலந்துக்காமல் இப்போ மட்டும் எதுக்கு போய் கலந்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ இடி அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்காக தான் அங்கே நீங்கள் போய் முகாமிட்டுறீங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக பிரதமரை சந்தித்தால், டெல்லியிலே நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டால், தனிப்பட்ட முறையில் அல்ல, அவர் அஃபிஷியலாக பிரதமரை சந்தித்தால், திமுக காரர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் முடிவுக்கு வந்துவிடும் என்று சொன்னால், இந்த குற்றச்சாட்டு பாஜக சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டா திமுக சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ பாஜக தன்னிடத்திலே யாராவது வந்தால் அவர்களுக்கு உடனடியாக அந்த வழக்கிலிருந்து விடுவித்து விடுவார்கள் என்றால் அவர்கள் பொய் வழக்கு போடுவார்கள். பொய் வழக்கு போடுவதன் மூலமாக வரவழைப்பார்கள் என்கிற கருத்தை யார் சொல்றான்னா, பாஜக கூட்டணியில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். பாஜக கூட்டணியிலே இல்லாதவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொன்னால் கூட அது அவர்களுடைய ஒரு அரசியல் ரீதியான, ஜனநாயக ரீதியான ஒரு மாற்று கருத்தாக கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இதை எடப்பாடி சொல்றாரு இல்லையா, சீமான் மாதிரி ஆளுங்க சொல்றாங்க இல்லையா. அப்ப இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்க்கிற போது, இவர்கள்லாம் பாஜகவிற்காக பெரியாரை குறித்து தரந்தாழ்த்தி பேசக்கூடிய சீமான், பாஜக கூட்டணியிலேயே சரணடைந்து கிடக்கிற நெடுஞ்சான் கடையாக விழுந்து கிடக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இவர்கள் சொல்றாங்க. ஆனால் இவர் அங்கே போய் என்ன பேசினார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் இங்கே போய் என்ன பேசினார்னா, 50% வரி பகிர்வு எங்களுக்கு வேணும், நீங்கள் எங்களுக்கு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் எங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று முகத்துக்கு முன்னால் நேருக்கு நேராக நின்று மக்களுக்காக வாதாடுவதற்கு அவர் போகிறார். இது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இப்போ காவல்துறையினுடைய அத்துமீறலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. யார் அனுமதியில் நடத்துவாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை? காவல்துறையின் அனுமதி வாங்கி நடத்த முடியும். ஒரு போலீஸ் ஆஃபீஸரு தவறான நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா, இன்னும் காவல்துறையினோட இன்னொரு உயர் அதிகாரிகிட்டையோ அல்லது வேற ஒரு அதிகாரிகிட்டையோ மனு கொடுத்தா நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்த முடியும். இதுதான் சட்டம். நான் இன்னும் இயற்கையின் விதியிலிருந்து சொல்கிறேன். சிங்கத்துக்கென்று ஒரு தனியாக ஒரு காடு, மானுக்கென்று தனியாக ஒரு காடு எங்கேயாவது இருக்கா? இயற்கையில் இருக்கிறதா? இல்லை. சிங்கம் இருக்கிற காட்டில் தான் மான் இருக்கணும். அது தப்பி ஓடுவதற்கு, விரைந்து ஓடுவதற்கு கால்கள் இருக்குது. அவ்வளோதான். இதை இயற்கை நியதி. அப்போ மாநில அரசினுடைய உரிமையை மீட்பதற்கு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நம்ம முறையிட முடியும். அதுக்கு தானே நிதி ஆயோக்கை வச்சிருக்கான். இல்லாட்டா அந்த நிதி ஆயோக்கை கலைச்சிட்டு போயிடலாம்ல. 1950ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது திட்ட கமிஷன். 5 ஆண்டு திட்டம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும். இப்போ இந்தியா என்பது முழுக்க முழுக்க மாநிலங்களால் ஆனது. இந்தியா என்று தனியாக ஏதாவது நிலப்பரப்பு இருக்கிறதான்னு கேட்டால், ஒட்டுமொத்த மாநிலங்களையும் நம்ம கூட்டமைப்பை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ மாநில சுயாட்சி என்பது மிக மிக முக்கியமானது. மாநிலத்துக்கு தர வேண்டிய நீங்கள் நிதியை தர மறுப்பதன் வழியாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம ஒன்றும் இலவசம் கேட்கலை. நாம் ஏற்கனவே வரிப்பணத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதில் பில்லு போட்டிங்கன்னா நல்லா தெரியும். ஸ்டேட்டு ஜிஎஸ்டி ஒன்று இருக்கும், சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒன்று இருக்கும். அப்போ மத்திய அரசாங்கத்திற்கு நம்ம வரி கட்டுக்கிறோம். எனவே மத்திய அரசாங்கம் நமக்கு எல்லா பேரிடர் காலத்திலேயோ நமக்கான கல்வி நிதியவோ, நமக்கான கட்டமைப்புகளையோ, சுகாதார குறியீடோ, தொழில் வளர்ச்சியோ, சாலை மேம்பாடோ, ரயில்வே திட்டங்களோ எல்லாவற்றிலையுமே அவர்களிடத்தில் நாம் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அதனால தான் 50% எங்களுக்கு வரி பகிர்வு வேண்டும் என்கிற உரிமையை அவர் கேட்கிறாரு. இதை கேட்கவே கூடாது, அவர் போகவே கூடாதுன்னா, அவர் போகாமல் இருப்பது ஒரு வகையான போராட்டம் அணுகுமுறை என்று சொன்னால், அதை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். ரைட். அதில் தான் சொல்கிறாங்க. இப்போ போகாமல் இருக்கிறதும் ஒரு விஷயத்தினால பாராட்டப்படுது, போனாலும் ஒரு விஷயத்தில் சொல்கிறீங்க. இப்போ ரெண்டுமே ஒரு மாதிரி முரணாக இருக்குல்ல, அது எப்படி புரிஞ்சு? அது முரண் கிடையாதுல்ல. இப்போ தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க தொழிற்சாலைக்கு முன்னாடி. போராட்டம் உடன்பாடு எட்டப்பட்டுச்சு அல்லது போராட்டத்தினுடைய எண்டில் என்ன பண்ணுவாங்க? முடிவில் அதே தொழிற்சாலைக்கு தானே வேலைக்கு திரும்புவாங்க. வேறு எங்கேயோ போவாங்க அவங்க. திரும்பி செல்வதற்கு வேறு என்ன இருக்கிறது? வேறு எங்கும் போக முடியாது இல்லையா? அப்போ எல்லா நிறுவனங்களுக்குள்ளேயுமே முரண்பாடு என்பது தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதே தவிர, நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் இன்னிலேருந்து அப்படின்னு சொல்லி அரசியலில் நம்ம இருக்க முடியுமா? அரசியலில் உயர் அதிகாரியை நமக்கு பிடிக்கல அப்படின்னா, உயர் அதிகாரி மூஞ்சியில் நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு நிர்வாகம் செய்ய முடியுமா? அப்படி ஒரு நிறுவனத்தை நடத்த முடியுமா? ஒரு அலுவலகத்தையாவது நடத்த முடியுமா? இது எப்படி ஒரு பொருத்தப்பாடே கிடையாது. ஆனால் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வருஷம் கலந்துக்காத முதலமைச்சராக இப்போ கலந்து வச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவர்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை.
இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து கழுத்து வரைக்கும் வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருக்கிற போது பேரிடர் நிதி வாங்கித்தாருங்கன்னு கேட்டால் வாங்கி தரலாம். இது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. நாங்கள் மும்மொழி கொள்கையை கட்டாயமாக திணிக்கிறாங்க, தேசிய கல்விக் கொள்கையின் வழியாக திணிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டால்தான் வந்து அதற்கான நிதியை தர முடியும். 2300 கோடிக்கு மேலான தொகையை வந்து தர மறுக்கிறார்கள் என்கிற போது அப்பொழுது வாங்கி தந்துட்டாங்கன்னா பாஜக காரன் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க கூட செய்யலாம். அப்போ தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வை தடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அவர் சம்மந்தப்பட்டவங்க வரத்தனை செய்வாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வரி கட்டியிருக்கோம். அது அதற்கான இதை வந்து வரி பகிர்வை நீங்கள் சரியாக செய்யவில்லைன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நம்ம என்ன அண்ணாமலைகிட்டே போய் கேட்க முடியும்? யார் பிரதமராக இருக்கிறார்களோ, யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, யார் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல தான் கேட்க முடியும். அதை போய் வந்து கேட்காதன்னு சொன்னது மூலமாக அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம்ல. ஒருவேளை வந்து கேட்காமல் விட்டு விட்டா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது இல்லையா அது? ஓகே, இப்போது ஒருபடி மேலே போய் சீமானவர்கள் என்ன விமர்சிக்கிறாருன்னா, திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக தான் இருக்கிறாங்க பாருங்கள். வந்துட்டு இராணுவ தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது வேறு எந்த மாநில முதலமைச்சர்களும் வந்துட்டு பேரணி அறிவிக்கல, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தான் பேரணி அறிவித்து வந்து பேரணி நடத்தினார். அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பேசுகிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கட்சி சார்ந்த நலன் என்பது வேறு, தேச நலன் என்பது வேறு. ஒரு போர் நடக்கிற போது நம்முடைய சொந்த நாட்டிற்கு இராணுவ வீரர்கள் போய் வந்து அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் மீது குண்டு வந்து போடப்படுகிறது, இங்கே குடியிருப்புகளில் குண்டு போடப்படுகிறது. இராணுவ வீரர்கள் பல பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு தேச பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருகிற போது இராணுவத்தினருடைய தியாகத்தை போற்றாமல், போருக்கு போறவர்களை வந்து நம்ம வந்து போற்றாமல் இருக்க முடியாது. அப்போ அது ஒரு அவசர நிலை பிரகடனம் மாதிரியான விஷயம்தான். போர்க்காலம் என்பது எல்லா காலத்திற்குமானது அல்ல. அப்போ போர் விமானங்கள் பறந்த போது ராகுல் காந்தி கூட தான் விமர்சனத்தை நிறுத்தி கொண்டார். எதிர்க்கட்சிகள் எல்லாருமே விமர்சனத்தை நிறுத்தி கொண்டார்கள். இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி யாரும் விமர்சனம் பண்ணாங்களா? யாருமே வந்து விமர்சனத்தை வந்து செய்யலை. நாட்டுக்கான அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா, சரி இது நலன் சார்ந்தது, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு நலன் சார்ந்தது என்கிற இடத்துல சில நாட்கள் அதை வந்து இந்த போர் நடக்கிற சில நாட்களுக்கு அவர்கள் பேசாமல் விட்டு விட்டார்கள். அதற்காக வந்து பேசவே மாட்டார்கள்னு அர்த்தம் கிடையாது. அதனால போருக்கு ஆதரவான பேரணி என்று சொல்வது இல்லை. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கூட இந்த மாதிரியான முடிவு எடுக்கல. நீங்கள் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறீங்க, நீங்கள் எப்படி? நான் என்ன கேட்குறேன்னா, திராவிட நாடு வேண்டும், நாங்கள் இங்கே இருக்க முடியாது, எங்களுடைய நலன்கள் பாதிக்கப்படுகிறது, வடக்கே இருப்பவர்களால் ஆதிக்கத்தால், அவர்களுடைய இந்தியினுடைய ஆதிக்கத்தால் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே சிதைக்கப்படுகிறது. எனவே நாங்கள் திராவிட நாடு கேட்கிறோம் என்று கோரிக்கையை வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அவர்கள் வந்து அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்கிற முழக்கத்தை ஏற்படுத்தினார். அது மாதிரி சீமான் வந்து தமிழ் தேசியத்திற்கான ஒரு தனி நாடை பெறுவோம், நீ எப்படி ஈழத்தில் வந்து தனி நாடு பெறுவோம்னு அங்கே பேசுனீங்கல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒரு தமிழ் தேசிய போராளியாக ஒப்புக்கொள்ளலாம். அப்போ போர்க்காலங்களிலே தான் சீனாவோடு போர் நடந்த போது தான் அந்த கோரிக்கையை வந்து அண்ணா கைவிட்டார். அப்போ இது ஒரு போர்க்காலம். போர்க்காலத்திலே வந்து நம்ம கட்சி நலன்களை பார்க்க முடியாது. பாஜக ஆளுகிறதே என்பதற்காக வந்து நம்ம வந்து அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற அவசியம் அப்பொழுதைக்கு கிடையாது. மற்றபடி நம்ம மற்ற நாட்களில் தேச பாதுகாப்பு சம்பந்தமாக கேள்வி கேட்காமல் இருக்காங்க. 26 பேர் பகல்காமிலே சுட்டு கொலை செய்யப்பட்டார்களே, எப்படி உள்ளே வந்தார்கள்ங்கிற கேள்வியெல்லாம் எதிர்கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள், திமுக காரர்கள் கேட்கிறார்கள், எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் காணாமல் போயிருந்தார். இப்போ பார்த்தோம்னா பிஜேபி எதிராக பேசுறதாகட்டும், இல்லை திமுக எதிராக பேசுறதாகட்டும், திமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறதாகட்டும், இந்த விஷயத்தெல்லாம் வெளியே வரதை பார்க்க முடியுது. சீமானை பொறுத்தவரையில் பெரியாருக்கு எதிராக பேசுவதை வந்து யாராலையுமே பேச முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே நிலவி வந்தபோது அதை பல பேர் முயற்சி செய்தார்கள், வலதுசாரிகள் முயற்சி செய்தார்கள். அவர் என்றைக்கு வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசிவிட்டு எச் ராஜாவை பேரறிஞர் என்று சொன்னாரா, அவர் யாருங்கிற அடையாளம் தெரிந்து விட்டது. துக்ளக் குருமூர்த்தி சொல்கிறாரு, நான் சொல்லி தான் பேசுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு. அதனால் சீமான் வந்து தமிழ்நாட்டு அரசியலிலே யாருமே போட்டியிட முடியாத ஒரு தொகுதியிலே வந்து அவர் வந்து அரசியலில் நின்றால் கூட வெற்றி பெறுவதற்கு அவருக்கு சாத்தியமே இல்லை. அப்போ அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்திய தேசியத்தோடு போரிடாமல் மொழி சிறுபான்மை மக்களை பகைவர்கள் என்று சொல்லிக் கொள்வதன் மூலமாக செயற்கையான ஒரு எதிரியை உருவாக்கி உண்மையான எதிரி யார் என்று தெரியாத அளவிற்கு இந்த இந்திய சமூகத்திலே, சாதிய சமூகத்திலே பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு எதிராக ஆட்கள் திரண்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால் ஒருவேளை எங்கே பாஜகவோடு திமுக வந்து ஐக்கியமாகி விடுமோ என்று அவர் அச்சப்படுகிறார். ஒரு நாளும் பாஜகவோடு திமுக வந்து கூட்டணி சேராது.
சீமான் அச்சப்பட தேவையில்லை. அவர் எப்பொழுதும் போல சங்கிகளோடு சேர்ந்து கொண்டு வாங்கி திங்கிற வேலையை பேமெண்ட் போடுற பொழப்ப செய்யலாமே தவிர அவர் ஒரு நாள் கொள்கை அரசியலை செய்ய முடியாது. தமிழ் தேசியத்தின் பெயரால் ஒரு போலி தமிழ் தேசியவாதியாக சீமான் திகழ்வதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. ரைட். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்துட்டு இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு ஃபோட்டோ வெளியாகிருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மோடி, ராஜ்நாத் சிங், அடுத்து நிர்மலா சீதாராமன், அதுக்கடுத்து ஸ்டாலின், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு யோகி ஆதித்யநாத். கூட்டணி ஆட்சி அமைக்க காரணமாக இருந்த நாயுடு அவர்கள் வந்துட்டு பின்னாடி 4 பேர் தாண்டி நிற்கிறார். இப்போது ஸ்டாலின் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கார், அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரப்படுது அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த முக்கியத்துவம் எதற்காக தரப்படுகிறது? பாஜக ஆளாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து மாநில உரிமை பாதிக்கப்படுகிறது, வரி பகிர்விலே நமக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது என்பதற்காக அவர் எல்லா முதல்வர்களையும் அழைத்து எல்லா கட்சிக்காரர்களையும் அழைத்து ஒரு பல கூட்டங்களை அவர் நடத்தினார். அப்போ இந்தியா முழுக்க வந்து யாரெல்லாம் மாநில உரிமையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மாநிலத்தினுடைய தலைவர்களை அழைத்து பேசக்கூடிய ஆற்றல் வந்து ஸ்டாலின் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே அவர் வந்து இந்தியா கூட்டணி வந்து அவ்வளோதான் நம்ம தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற போது அது வேறொரு வடிவத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்கிறது. மாநில சுயாட்சியை வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக தமிழ்நாடு இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவருடைய லீடர்ஷிப்பை பார்த்து அவங்க வந்து மரியாதை கொடுக்கணும். இல்லை, அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறதா அவங்க நிதியை கொடுத்துருக்கலாம்ல டேரெக்டாக. அது மத்திய அரசாங்கத்திடம் வாங்கி கொடுக்கணும். தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த ஏமாற்று பேர்வழிகள், பாஜகவினுடைய ஏமாற்று பேர்வழிகள் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் மோடி வந்து இந்த வரியை வந்து விடுவிக்கணும், நமக்கான நிதி பகிர்வை வந்து விடுவிக்கணுங்கிறத அவங்க தான் அதுக்கு செய்யணும். அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஒரு அரபு நாட்டு ஒரு கதை ஒன்று, ஒரு குட்டி கதை இருக்குது. அதாவது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குதிரை ஒரு ஒட்டகத்தின் மேலே வந்து ஒரு வயதான பெரியவரும் ஒரு சிறிய ஒரு பாலகனுமா போவாங்க, 2 சிறுவனும் போவாங்க. அப்போ அந்த ஒட்டகம் ரொம்ப வந்து உடல் நலிவுற்று இருக்கிற ஒட்டகம். ஒருத்தர் ஏறினா 2 பேர் ஏறினா அது படுத்துருது, ஒரு ஆளை தான் தாங்குது. அப்போ கிழமை ஏறி உட்கார்ந்த உடனே கொஞ்சம் தூரம் போகும்போது வழிபோக்கில் ஒருத்தன் சொல்கிறான், பாரியா ஒரு இளவட்டம் வந்து ஒரு பச்சிலம் பாலகன் வந்து நடந்து வர்றான், வயசானவன் மேலே ஏறி வர்றான்னு அவர் இறங்கிட்டு இவனை ஏற்றி விட்டார். இப்போ இவன் ஒட்டகம் நகர்ந்து போகும்போது ஒரு இளவட்டம் மேலே ஏறி உட்காந்துருக்கான், ஒரு இளைஞன் மேலே ஏறி உட்காந்துருக்கான். இந்த ஆள் பாரியா தேவையில்லாமல் வந்து நடந்து வர்றாப்புல வயசான ஆளுன்னா உடனே அவரே இறக்கி விட்டான். 2 பேருமே ஒட்டகத்தை கையில் பிடிச்சிட்டு போகும்போது ஒருத்தன் சொன்னான், என்னடா லூஸாக இருக்காங்க, ஒட்டகத்தையும் வச்சுருக்கிறாங்க, பயணமும் பண்ண மாட்டேங்கிறாங்க, 2 பேரும் நடந்து வர்றாங்க, பைத்தியக்காரனாக இருக்காங்கன்னு. அது மாதிரி எது நடந்தாலும் அதற்கு எதிராக பேசுவது. முன்னாடி போனால் கழிக்கும், பின்னாடி போனால் உதைக்குன்னு கழுதைக்கு சொன்னது மாதிரி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கலைனாலும் விமர்சனம் செய்யறான். மாநில உரிமையை கேட்க வேணாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. போயிட்டாங்கன்னா ஐயோ போயிட்டாங்க, உடனே போய் 2 பேரும் ஒன்றா கூட்டிட்டாங்க, மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு. அப்போ நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கு பெறாமல் புறக்கணித்த போதும் அவர்கள் அச்சப்படுகிறார்கள், பங்கு பெற்றாலும் அச்சப்படுறாங்க. இரண்டு விஷயத்திலையுமே அவர்களுடைய அச்சம் தீராமல் இருக்குது. பாஜகவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி நிதி, இந்த நிதி ஒதுக்குதல் சார்பாக ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தா பண்பாட்டு ரீதியாக, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கீழடி அகழ்வாராய்ச்சி வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்க சொல்கிறதாகட்டும், இல்லை ஆளுநர் வச்சு திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறதாகட்டும், அதனுடைய வரலாறை வந்து மறைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பண்பாடு ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் தொடர்ச்சியாக அங்கே பண்ணுற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்துட்டு பாஜக தமிழ்நாடு மேலும் மேலும் பின்னடையை தானே ஏற்படுத்துது. அது ஏன் வந்து பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க? வடநாட்டிலே அவர்கள் எப்படி வரலாற்றை திருப்புவாதமாக செய்வார்களோ, திடீர்னு ஒரு திரைப்படம் வருகிறது அப்படின்னா அதை பார்த்துட்டு அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை உடைக்கிறதுக்கு வா அப்படின்னு புறப்பட்டு வாங்க எல்லாரும் என்று சொன்னால் அங்கே இளைஞர்கள் திரண்டு வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இது மாதிரியான முட்டாள்தனமான கருத்துக்களை வைத்துக்கொண்டு இளைஞர்களை அணிதிரட்ட முடியுமான்னு கேட்டால், நான் உண்மையிலே பழைய கல்லறையை தேட வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே எவனாவது வந்து மதவாத அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நான் கல்லறையை தோண்டி வைத்திருக்கிறேன், நீ வந்து படுத்துக்கன்னு சொல்லிடுவான் தமிழ்நாட்டில். அப்போ இங்கு வந்து பழமைவாத கருத்துக்களை, பிற்போக்கு கருத்துக்களை, மதவாத கருத்துக்களை, சாதிய கருத்துக்களை வந்து அறிவுடைய மக்கள் யாரும் ஏற்கலை. அதாவது மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களுமே பல்கலைக்கழக வகுப்புகளைப் போல அரசியல் வகுப்பு எடுக்கக்கூடியதாகத்தான் வந்து திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக மேடைகளிலே முழங்கி இந்த மண்ணை அரசியலுக்கு பண்படுத்தி விட்டார்கள், பக்குவப்படுத்தி விட்டார்கள். அதனால் பாஜக போடுகிற எல்லா தந்திரங்களும் எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்க முடியலன்ற மாதிரி அவர்கள் செய்கிற தந்திரங்கள் இங்கே பழிக்க மாட்டுது. அதனால தான் அவர்கள் மறுபடியும் ஹிந்தி படித்தா என்ன தப்பு என்று கேட்டு பார்க்கிறார்கள், நீட்டு வந்து ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்கிறார்கள், எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. மக்கள் அவர்களை ஏற்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் மறுபடியும் அவர்கள் தேர்தலில் தோற்று போகிறார்கள். வடநாட்டிலே அவர்கள் செய்கிற எந்த தந்திரமும் எந்த குறுக்கு வழி புத்திகளும் தமிழ்நாட்டிலே ஈடுபட்டன. நிதியை வந்து தொடர்ச்சியாக மறுக்கிறது மூலமாக அவங்க என்ன அரசியல் செய்ய விரும்புகிறான்னு நினைக்கிறீங்க?
குறிப்பாக பள்ளிக்கு கல்வி சார்ந்து அந்த நிதி தடுக்கிறது மூலமாக? அது தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்து நிதி தர மறுக்கிறீர்கள் என்று பாஜக கேட்டால், நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், உங்கள் எல்லா மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, எல்லா கட்டமைப்பும் இருக்கிறது, சாலை வசதி இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய சிறிய நகரங்கள் கூட வந்து பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் போன்ற பின்தங்கிய மாநிலங்களுக்கு நிதி கொடுக்குறோன்னு சொன்னோம். ஆனால் இதே பாஜக என்ன சொல்கிறான்னா, தமிழ்நாடு சீரழிந்து விட்டது, திராவிட இயக்கத்தால் சீரழிந்து விட்டதுங்கிறான். ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என்று அவன் தான் சொல்கிறான். நிதி கேட்டோம்னா வளர்ந்து விட்டதுங்கிறான். மற்ற நேரத்தில் இந்த நாடு கெட்டு போச்சு, திமுக வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டி திராவிட இயக்கங்களால் இந்த நாடு நாசமாக போச்சு அப்படின்னு சொல்கிறான். அது மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, மணிப்பூர் மாநிலத்திலே கலவரம் நடக்கிறது, இணையதள சேவை உடனே முடங்கியது. காஷ்மீரில் வந்து 370 சிறப்பு அதிகாரம் உடனடியாக வந்து செயல்பாட்டுக்கு வந்தது, மாநிலம் வந்து யூனியன் பிரதேசமாக உடைந்தது, உடனே இணையதள சேவை பாதிக்கும். அப்போ எங்கெல்லாம் இணையதள சேவை பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு அத்துமீறல் அங்கே நடந்திருக்கிறது, அரச பயங்கரவாதம் அங்கே அரங்கேறி இருக்கிறது. அதற்கு நேர்மாறாக தமிழ்நாட்டிலே எல்லா கிராமப்புறங்களிலேயும் 199 ரூபாய்க்கு இணையதள சேவையை கொண்டு போய் நான் சேர்க்குறேன், அதுக்கான கேபிளை பதிக்கிறதுக்கு கண்ணாடி வயர்கள்லாம் பதிக்கிறதுக்கு வந்து கேபிள் பதிக்கிறதுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டோன்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிக்கிறதுக்கு தனி பயிற்சி மையத்தை நாங்கள் கட்டித்தர்றோம், செனாய் நகரில் வந்து 40 கோடிக்கு வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அப்போ அறிவு புரட்சியை வந்து விரும்புகிறார். கலைஞர் நூலகமாக இருக்கணும், அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருக்கணும், அறிவு புரட்சியை வந்து தமிழ்நாடு வந்து விரும்புகிறது, அதை ஏற்படுத்திட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்து பல ஐடி கம்பெனிகளில், உயர் ஐரோப்பிய நாடுகளில், உலக நாடுகளில் ஒரு உயர் பதவிகளுக்கு போகக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இவங்க சமோசா விற்க நம்மளை கூப்பிட்றாங்க, நம்மளை கட்டுமான வேலைக்கு கூப்பிட்றாங்க. உடல் உழைப்பு தொழிலாளர்களாக தினசரி வந்து ரயில் நிலையத்திலேருந்து வட மாநில தொழிலாளர்கள் இறங்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்திலே தமிழர்கள் இல்லை. தமிழர்கள் வந்து அறிவாற்றலால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டார்கள். இஸ்ரோவிலே விஞ்ஞானியாக இருக்கிறார்கள், உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் என்னக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது எது என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு. அது இருக்கிற வரைக்கும் பாஜகவால் இந்த மண்ணை ஆளவே முடியாது. பினராயி விஜயன் ஒரு முறை சொன்னார், பாஜக ஏதாவது ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றுவிட்டால் அந்த தொகுதியிலே நான் பள்ளிக்கூடங்களை அதிகமாக்குவேன், கல்வி நிலையங்களை நான் அதிகமாக்குவேன், முட்டாள்தனம் இருக்கிற இடங்களிலே, மூட நம்பிக்கை இருக்கிற இடங்களிலே பாஜக இருக்கும். அந்த அறிவு என்கிற தீபத்தை ஏற்றி வைத்து விட்டால் பாஜக என்கிற இருள் விலகிவிடுங்கிறத பினராயி விஜயன் சொன்னார். அந்த அறிவொளி தீபத்தை ஏற்கனவே தமிழ்நாடு ஏற்றி வைத்து விட்டது. அதனால் அவர்களால் வெல்ல முடியவில்லை. ரைட். இப்போ ஒரு இந்திய நாடு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி மூலமோ இல்லை தொழில் வளமோ இது வந்துட்டு இந்திய நாட்டுக்கு தானே பங்களிப்பு செலுத்துது. ஜிடிபி ஆகட்டும் இல்லை கல்வி இதாகட்டும் எல்லாமே இந்திய நாட்டுக்கு தானே பங்கு செலுத்துது. அப்போது இதோடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்துட்டு நமக்கு சாதகமாக தானே பயன்படுத்திக்கணும்னு பாஜக நினைக்கணும். அதையும் நினைக்க மாட்டாங்க. பாஜக வந்து பாகிஸ்தானை மட்டும் பகை நாடாக நினைக்கல, தாங்கள் ஆளாத மாநிலங்கள் எல்லாரையுமே பகை நாடாக அவர்கள் அளிக்கிறார். அதை மேப்பை விட்டு அழிக்கணுங்கிறாங்கல்ல, ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறாங்கல்ல, அது மாதிரி அவர்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் மட்டும்தான் தமிழ்நாட்டை சேர்க்கலையே தவிர மிச்ச எல்லாவற்றிலேயுமே நம்மளுடைய அழிவை அவர்கள் விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சி அவர்கள் விரும்பவே இல்லை. அதனால் இந்திய தேசியம் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது. அதிலே அதிகாரத்திலே வந்து மாநிலங்களுக்கான உரிமை என்ன என்று கேட்கக்கூடியதை தனிநபராக கேட்காமல், ஒரு தனித்த மாநிலத்தின் முதல்வராக கேட்காமல், எல்லா மாநிலங்களிலும் உரிமை மறுக்கப்பட்ட எல்லா மாநிலங்களின் முதல்வர்களையும் கூட்டாக சேர்த்து வைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய இடத்துல ஸ்டாலின் இருக்கிறார் என்பதனால தான் ஒன்றிய அரசாங்கம் அவருக்கான மரியாதையை கொடுக்கிறது, அச்சப்படுகிறது. ரைட். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க சார், மிக்க நன்றி.